இவங்க எதுக்காக இப்ப இங்க வந்திருக்காங்க? நம்ம குழந்தைங்க இவங்க கூட பேசுறாங்களோ? கௌதம் கௌரி வரட்டும், கேக்கலாம். கீதா, அக்கா இன்னும் அதே கோபத்துல தான் இருக்காங்க போல இருக்க. ஆமாண்டி, நம்மள பார்த்த உடனே அவங்க முகம் மாறி போச்சு. என்ன ஆனாலும் சரி கீதா, நாம நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது, புரியுதா? அங்க என்ன பாக்குறீங்க? உங்களோட பேசதானே அவங்க வந்திருக்காங்க. இல்ல மம்மி, நீங்க சொன்னதுனால நாங்க அவங்க கூட பேசுறது இல்ல மம்மி. நிஜமாவா? பிராமிஸா மம்மி, நாங்க அவங்க கூட பேசினா நீங்க செத்து போயிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எப்படி மம்மி பேசுவோம்? ப்ளீஸ் மம்மி, எங்களை நம்புங்க மம்மி. சரி, நம்புறேன். நீங்க அவங்க கூட பேசுறது இல்லைன்னா அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? தெரியலையே மம்மி. வேணும்னா நான் இப்ப போய் கேட்டு வரட்டுமா? ஒன்னும் வேண்டாம், பேசாம வண்டியில ஏறு. அவங்க போறாங்கடி, வாடி போலாம். அக்கா, என்ன ரெண்டு பேரும் வந்து கலாட்டா பண்றீங்களா? அக்கா ப்ளீஸ், ஏங்கா நீங்க இன்னும் எங்களை தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன? அக்காவா? யாருக்கு யார் அக்கா? நீங்க என்னதான் பேசினாலும் பேசாம போனாலும் நீங்க அக்கா இல்லைன்னு ஆயிடுமா? உண்மையை மாத்தவோ மறைக்கவோ முடியுமா? அந்த கசப்பான உண்மையை நான் எப்போ மறந்துட்டேன். தயவு செஞ்சு என் வழியில குறுக்க வராதீங்க. தப்பு பண்ணது அம்மா தானக்கா. அவங்கள விட்டுட்டு எங்களை எதுக்கு பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு தண்டிக்கிறீங்க? தண்டனை கொடுக்கறது, தள்ளி வைக்கிறது, இதெல்லாம் உங்க வேலை. நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு விலகி போறேனே, என்ன ஏன் துரத்திட்டு வரீங்க? இந்த அளவுக்கு நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இத பாருங்க, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்னால இதுக்கு மேல விளக்கமா பேச முடியாது. உங்களை பாக்குறதும் பேசுறது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும். அக்கா இக்கான்னு ஒரு முறை சொல்லிக்கிட்டு இதுக்கு மேல வந்தீங்க, என் புருஷன்கிட்ட சொல்லி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. மம்மி, ஏன் மம்மி அவங்க உங்களை அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க? அவங்க யாரு? அவங்க யாரும் இல்ல, அவங்க யாரோ நம்ம யாரோ. நமக்கும் அவங்களுக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. பேசாம வாய மூடிட்டு வாங்க. என்ன சீதா, அக்கா இப்படி பேசிட்டு போறாங்க? அவங்க இப்படி பேசிட்டு போனதுலயும் தப்பு இல்ல கீதா. ஏன்னா நடந்த விஷயம் எல்லாம் சாதாரணமானது இல்ல. யாரா இருந்தாலும் இப்படிதான் பேசிட்டு போவாங்க. அதான் இவங்களும் இப்படி. we will try our best. போலாம் வா. ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடலாமா? அது அப்படியே அங்கே வைங்க. ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வாங்க சார். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இட்லி, பரோட்டா, சப்பாத்தி, தோசை. ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? இட்லி, பரோட்டா, சப்பாத்தி, தோசை. பரோட்டா கொடுங்க. பரோட்டா. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. அங்கே பாரு. டேய் பசங்க, கடையை மறுபடியும் புதுசாக கட்டியிருக்கானுங்க. ஆமா மாமே, பாப்பமா கடை மாதிரி லுக்கா இருக்கு மாமே. சாப்பாடு டிஃபன்லாம் சூப்பரா இருக்கு மாமே. அதான் பழையபடி கடையை பக்கா வாங்கி வச்சிருக்கானுங்க. டேய் ஏன்டா வெட்டி கதை பேசிட்டு போய் சாப்பிடலாம்டா, வாங்கடா. டேய், இந்த தடவை நம்ம கடைக்கு போகும்போது நம்ம கடிக்கிற மரியாதை தனி தான்டா. ஆமா ஆமா, வார்த்தல போலாம். ஏய் எந்திரே எந்திரே எந்திரே. ஏய் எடுத்துங்கடா, கிளம்பு. டேய் எவன்டா அவன் பேரரு? டேய் மூசா, கல்லாவுல வந்து உட்கார்றா. சரிண்ணே. ஓஹோ, அலங்கார வழி அனுப்புன ஆட்கள் இவனுக்கு தானா? டேய் என்ன அங்க பாத்தியா அந்த பரதேசிங்க மறுபடியும் வந்துட்டாங்களா? அவங்க எது கேட்டாலும் கொடு. பில் கொடுக்கும்போது நான் பார்த்துக்கிறேன். என்னது பாத்துக்கிறியா? பார்த்துக்கிறோம். அது அண்ணே கும்பிடுறண்ணே. வணக்கம். என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. தம்பிக்கு நம்ம யாருன்னு தெரியல போல. நல்லா தெரியும்டா.
போன தடவை மாதிரி கலாட்டா பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றான். கரெக்டா சொன்னீங்கண்ணே. அண்ணா என்ன சாப்பிடுறீங்க? ஆர்டர் சொல்றா. இருக்கிற ஐட்டத்துல எல்லாத்துலயும் 2 பிளேட் கொண்டு வா. அப்படியாண்ணே? உடனே கொண்டு வரேன். சீக்கிரம் கொண்டு வா. சரிங்கண்ணே. நம்மளை கண்டா ஒரு பயம்தான் இவங்களுக்கு இருக்காதா பின்ன? சைலன்ஸ் சைலன்ஸ். இன்னைக்கு நீங்க சாப்பிட்டது எல்லாமே இந்த கெட்டு நட்டுவோட கிஃப்ட். இன்னைக்கு நீங்க யாருமே பில் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கையை கழுவிட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே, என்ஜாய் யுவர் செல்ஃப். தேங்க்யூ. கையை கழுவிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க. அந்த காலி பிளேட்ல எடுத்துருங்க அண்ணா. சீக்கிரம் சீக்கிரம். சாப்பிட்டது எல்லாமே திருப்தியா இருந்ததாண்ணா? சூப்பர். நல்லா சாப்பிட்டாங்களாம். பில்ல கொடுங்க. இந்தாங்க பில்லு. இந்த பில்லுக்கும் ஏப்பம் விட்டுருவா போல இருக்க. சிச்சி, இப்ப அடிக்க போற அடியில அவனுங்களுக்கு புளிச்ச ஏப்பமே வரப்போகுது பாரு. என்னடா தம்பி காமெடி பண்ற நேரமா? ஐயோ அண்ணா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது காமெடி டைம் இல்ல, சீரியஸ் டைம். ஏண்டா காசு கேட்டு அன்னைக்கே அடி வாங்குனீங்கல்ல, ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு வாங்கணுமா? ஐயோ அதெல்லாம் எப்படிங்கண்ணா மறக்க முடியும்? அதெல்லாம் எங்க மனசுக்குள்ளேயே நாங்க வச்சிருக்கோங்கண்ணா. தம்பி, நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஐயோ இப்ப நாங்க உங்களுக்கு கொடுக்க போறது ஃப்ரீ தானே. அப்புறம் ஏன்டா காசை கேக்குறீங்க? வர்றா. ஸ்பெஷல் கெஸ்ட் இல்லீங்களா நீங்க? சார், நாங்க உங்களுக்கு ஏதாவது மரியாதை பண்ணி அனுப்பலாம்னு பாக்குறோம். என்னது? இருங்கடா நான் சொல்றேன். நம்மள தனியா கூட்டிட்டு போய் இந்த மாலை மரியாதை எல்லாம் பண்ணி மாமூல் கொடுக்க போறானுங்க. வாங்க 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 வாங்கண்ணா. போங்க 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 போங்கண்ணா போங்கண்ணா போங்கண்ணா. டா வர 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 வர. வாங்கண்ணே வாங்கண்ணே. அண்ணே போங்க. என்ன நடமாட்டம் மாதிரி நடக்கிறாரு. வாங்க 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 வாங்க. அண்ணே உட்காந்துக்குங்க, கால் வலிக்கு போகுது. போய் உட்காருங்கண்ணா. என்னையா மரியாதை செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்துல உனக்கு உட்கார வச்சிருக்கீங்க? என்ன உன்னை கல்யாண மண்டபத்துக்கு கூட்டு வருவாங்க? டேய் என்னடா மாலை மரியாதைன்னு சொன்னீங்க? அத அப்படியே திருப்பி போட்டு பாரு. இறுதி மரியாதை பண்றதுக்காக தான் உங்களை இங்க கூட்டு வந்திருக்கோம். அந்த இறுதி மரியாதையை அங்க கொடுத்தா டேபிள் சேர்லாம் உடையுமேன்னு சொல்லித்தான் உங்களை இங்க கூட்டு வந்திருக்கிறோம். மச்சான் தெரியுதா, இவனுவ நம்மள அடிக்கிறதுக்கு இங்க இட்டாண்டு வந்திருக்கானுடா. எறா சாமானா சாமானா. டேய் ஏன்டா சிரிக்கிறீங்க? இவனுங்க ஏதோ சதி திட்டம் திட்டுறானுங்கடா. சகல என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கூந்து விளாசு. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? நீங்க 2 பேரும் என்கிட்ட எதையோ எதிர்பார்க்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல டூர் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கு பணம் எதிர்பார்க்கறீங்களா? டூர் போறதுக்கு அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டாச்சு. அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க. குட் குட் குட். அப்புறம் என்ன, போயிட்டு வாங்க. இல்ல, நீங்க 2 பேரும் என்கிட்ட வேற எதையோ எதிர்பார்க்கிறீங்க. என்னது? டேய் கௌதம், கேளுடா. நான் கேட்க மாட்டேன், நீ கேளு. நீ சொல்லு, நீ சொல்லு. நீ கேளு, நான் கேளு, உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டா என்ன அர்த்தம்? உங்க ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் சால்வ் பண்ணி தரேன். மம்மிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது என்னன்னு கேட்க தான் உங்ககிட்ட வந்தோம். மம்மிக்கு ப்ராப்ளமா? கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. மம்மிக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஸ்கூல்ல இருந்து வரப்போ கார்ல வந்த 2 அக்கா கிட்ட அம்மா சண்டை போட்டாங்க. ஏய், உனக்கு சொல்லவே தெரியல, நான் சொல்றேன். முதல்ல ஸ்கூல்ல இருந்து அம்மா எங்களை கூட்டிட்டு வந்தாங்களா? வந்தாங்க. ஒரு கார் எங்களை சேஸ் பண்ணிச்சு. ஐயோ, ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு பயமா இருந்துச்சு.
ஐயோ பயந்தீங்க. சரி அப்புறம்? அப்புறம் அந்த கார் எங்க கிட்ட வந்து நின்னுச்சு. காருக்குள்ள இருந்து கண்ணாடி இறக்கி 2 பேர் எங்களை பார்த்தாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? ஏய் எனக்கு சொல்ல தெரியும், நீ கம்முனு. கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏன்டா எப்ப பார்த்தாலும் தங்கச்சி ஹர்ட் பண்ணிட்டே இருக்கிற? சரி யார் அதுல வந்தாங்க? அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட முதலாளி பர்த்டேக்கு போனேன்ல, அந்த வீட்ல இருந்த 2 பொண்ணுங்க. சின்ன பொண்ணுங்களா பெரிய பொண்ணுங்களா? பெரிய பொண்ணுங்க. அதான் 2 அக்கா வந்து எங்களை பார்த்தாங்கன்னு வெரி ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டோம்ல டாடி. I'm sorry ma. I'm sorry. Okay, you carry on. அந்த 2 பொண்ணுங்களும் கார் கண்ணாடி இறக்கி எங்களை பார்த்தாங்களா? அதுதான் பார்த்ததை நீ ஏற்கனவே சொல்லிட்டியப்பா. இட்ஸ் ஓகே. ஓகே, இதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? அம்மாவுக்கு கோபம் வந்திருக்கும். அம்மா அவங்கள திட்டியிருப்பாங்க. அவங்களும் பதிலுக்கு திரும்பவும் அம்மாவை திட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க காரில் ஏறி அவங்க வழியில் போயிருப்பாங்க. நீங்கள் நம்ம ஸ்கூட்டரில் ஏறி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அவ்வளோதானே? am I correct? இல்ல, அம்மா தான் அவங்கள திட்டினாங்க. ஆனா அவங்க கெஞ்சினாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ஏன் எங்களை திட்டுறீங்க, எங்க அம்மா தானே எல்லாத்துக்கும் காரணம்னு கெஞ்சினாங்க. ஆனாலும் நம்ம அம்மா அவங்கள திட்டி தான் விரட்டி அனுப்பிச்சாங்க. இப்போ எங்களோட கொஸ்டின் என்னன்னு தெரியுமாப்பா? என்ன? அம்மா ஏன் அந்த பொண்ணுங்கள திட்டினாங்க? அம்மாவுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை? அம்மா ஏன் அந்த பொண்ணுங்கள திட்டினாங்க? அம்மாவுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை? என்ன டாடி யோசிக்கிறீங்க, சொல்லுங்க. வயசுக்கு மீறின விஷயத்தை கேட்குறீங்க. சொன்னா உங்களுக்கு புரியுமோ புரியாதோ எனக்கு தெரியல. இருந்தாலும் கேட்டுட்டீங்க, சொல்றேன். உங்க அம்மா சாதாரண குடும்பத்துல பிறந்தவல்ல, பெரிய கோடீஸ்வரி. அப்படியா? நீங்க போனீங்களே ஒரு பணக்கார வீடு, எங்க ஃப்ரெண்டோட முதலாளி அம்மா வீடு. இல்லப்பா, அது உன் ஃப்ரெண்டோட முதலாளி அம்மா வீடு இல்ல, உங்க அம்மாவுடைய வீடு. ஜோக் அடிக்கிறீங்க தானே? இல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க பாத்தீங்களே அந்த 2 பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்களுடைய அம்மா பேரு அலங்காரவல்லி. அந்த அம்மா தான் உங்க பாட்டி கிட்ட இருந்து உங்க தாத்தாவை பிரிச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அந்த வேதனையை தாங்க முடியாம தான் உங்க பாட்டி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் மாமனாருக்கு, அதான் உங்க தாத்தாக்கு தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சது. என்ன தப்பு? அந்த அலங்காரவல்லியை சேர்த்துக்கிட்டது தான். சொல்லுங்க. இந்த நிலைமையில தான் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் அலங்காரவல்லி என்ன, உங்க அம்மாவை, உங்க தாத்தாவெல்லாம் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. எதுக்கு கொடுமைப்படுத்தினாங்க? எதுக்கா? எங்க 3 பேரையும் அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு உங்க தாத்தாவுடைய சொத்தை முழுசா அவளே அனுபவிக்கத்தான். ஓகே, சரி சரி. ஒரு கட்டத்துல அலங்காரவல்லியுடைய நோக்கம் நிறைவேற ஆரம்பிச்சிடுச்சு. அவ செஞ்ச கொடுமையை தாங்க முடியாம உங்க தாத்தா இந்த ஊரை விட்டே போயிட்டாரு. ஒருவேளை செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா காசி ராமேஸ்வரம் போனாரோ, யாருக்கும் இன்னும் இது வரைக்கும் தெரியல. தாத்தா என்ன பாவம் பண்ணாரு? அலங்காரவல்லி பேச்சை கேட்டு உங்க பாட்டிய விலைக்கு வச்சாருல்ல. ஆமா ஆமா, சரி சொல்லுங்க. ஒரு நாள் உங்க தாத்தா யாருக்கும் சொல்லாம இந்த ஊரை விட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அலங்காரவல்லி என்னையும் உங்க அம்மாவையும் பண்ண கொடுமை இருக்கு பாருங்க, அதெல்லாம் வார்த்தையாலே சொல்ல முடியாதுப்பா. எல்லாத்தையும் எதுக்கு சகிச்சுட்டு இருந்தோம்னா, என்னைக்காவது ஒரு நாள் வீட்டை விட்டு போன உங்க தாத்தா திரும்பி வந்துருவாருன்னு தான். ஆனா அவரும் திரும்பி வரல. எங்கனாலையும் அந்த கொடுமையை தாங்க முடியல. எல்லாத்தையும் நீயே அனுபவிச்சுக்கோன்னு அந்த அலங்காரவல்லி கிட்ட தூக்கி போட்டுட்டு நானும் உங்க அம்மாவும் அந்த வீட்டை விட்டே வந்துட்டோம். அந்த ஆத்திரம்தான் உங்க அம்மாவுக்கு இன்னும் தீரவே இல்லை.
அதனாலதான் அந்த பொண்ணுங்களை பார்த்ததும் பொங்கி எழுந்து வெடிச்சு அவங்கள கடிச்சிட்டா. எனக்கே இப்ப நினைச்சா கூட வேதனையா இருக்குன்னா உங்க அம்மாக்கு எப்படி இருக்கும்? அப்படி என்ன டாடி கொடுமைப்படுத்தினாங்க? என்னன்னு சொல்றதுப்பா, அவங்க பண்ண கொடுமை 1 2